டீச்சிங் தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்சிஆர் இன்ஸ்டியூட் தான் அடுத்தாலையும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இது வந்து என்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேவா. ஸோ டெம்பரரி பொசிஷன், இது வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் டெம்பரரி பொசிஷன். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஸ்கைப் இன்டர்வியூ தான், ஸ்கைப் ஆர் கூகுள் மீட், அது வந்து எனக்கு டிசைட் ஆகலை. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 25th ஆர் சம்திங், ஓகேவா. டேட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணோம். 25th அக்டோபர், ஓகேவா. ஸோ இது எங்க இருக்குன்னா, இதோட பேஸ் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷினோகிராஃபி கோவாவில் இருக்கு, ஓகேவா. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்னா ப்ராஜெக்ட் அசோசியேட், ஓகேவா, ஃபார் அன் R&D ப்ராஜெக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 அதோட பொசிஷன், ஓகேவா. ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ மார்பாலஜிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் EAA-EMP ஃபார் த ஸ்டாண்ட் மைனிங் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் இன் கோவா பார்ட் 3, ஓகேவா. இது வந்து வேகன்சி கோடு, இது தேவைப்படும். டெனியூர் வந்து 3 மாசத்துக்கு, ஓகேவா. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா MSc ஜுவாலஜி, மரைன் பயோடெக்னாலஜி, மரைன் பயாலஜி வித் மினிமம் 2 years ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் 35 years அண்ட் மந்த்லி என்ரோல்மெண்ட் வந்து 28,000 ப்ளஸ் HRI, ஓகேவா. ஸோ மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து பைட்டோ பிளாங்டன் ஸ்டடீஸு, அப்புறம் வந்து பிளாங்டன் அனாலிசிஸ் பைட்டோ பொறுத்து இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கூபா டைவிங், பெந்திக் இக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது இருக்கணும். ப்ளஸ் வந்து மாலிகுலர் அண்ட் பயோடெக்னாலஜியில் வந்து வெல்வெர்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பப்ளிகேஷன் ரெக்கார்டு வந்து நல்ல ரெப்யூட்டட் ஜெர்னலில் இருக்கணும். அப்புறம் வந்து கோஸ்டல் ஆப்சர் சாம்பிள் கலெக்ஷன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஹவு எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணால் HRDG@NIO.org அப்படின்ற இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் பிஃபோர் 25th அக்டோபர், ஓகேவா. ஸோ அது என்னெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிவன் அட் த எண்ட் ஆஃப் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த இது வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துடுங்க. அதில் லாஸ்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதோட ஸ்கேன்டு காப்பி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன்டு காப்பி ஆஃப் என்னெல்லாம் பயோடேட்டா வித் ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப், ஓகேவா. ரீசெண்டாக உள்ள கலர் ஃபோட்டோகிராஃப் வச்சு பயோடேட்டா. அப்புறம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆஸ் மென்ஷன் த அட்வர்டைஸ்மெண்ட், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டிகிரி, அவார்ட் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் அவார்ட் சர்டிஃபிகேட், கன்சல்டன்ட் மார்க் ஷீட் ஆஃப் ஆர் கன்சல்டன்ட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ், ஓகேவா. அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் ஆர் CGPA ஷுட் கிளியர்லி டிஸ்பிளேட் ஆன் எனி ஒன் ஆஃப் த சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து 3ல் ஏதாவது அனுப்பலாம். நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை ப்ரொவிஷனல் கொடுக்கலாம், இல்லை கன்சல்டன்ட் மார்க் ஷீட். இதெல்லாம் வந்து அதில் என்ன உங்களுக்கு தெரியும்னா, ஒன்று பெர்சன்டேஜ் இல்லை அந்த CGPA கொடுத்துருப்பாங்களா, அது வந்து கண்டிப்பாக தெரியணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், அதுக்கு வந்து நீங்கள் SSLC இது கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் கொடுக்கலாம், ஓகேவா. அப்புறம் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் இன்கேஸ் ஆஃப் SC ST OBC அதெல்லாம் இருந்தால், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ இருந்தால் கொடுக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்டாச் பண்ணி இமெயில் அனுப்பணும், ஓகேவா. ஸோ சிங்கிள் PDF ஆக்கி எல்லா ஃபைலையும் நீங்கள் வந்து, அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் வந்து உங்களோட ரெஸ்யூம், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் PDF ஆக்கி அதை வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ரெஸ்யூம் செலெக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CV பேஸ் வந்து இது பண்ணுவாங்க, பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்டர்வியூ பேஸ் வந்து ஸ்கைப் ஆர் கூகுள் மீட் ஆர் ஜூம் எது வேணாலும் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுபடி நடக்கும், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூக்கு டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29th அக்டோபர் at 10:30 AM ஆன்வர்ட்ஸ்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ அது வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, பட் அது கன்ஃபார்மானு தெரில, மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து டெம்பரரி பொசிஷன் தான். அப்புறம் வந்து இதனால வந்து உங்களுக்கு NIO-ல பெர்மனன்ட் வேகன்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இதான் வந்து அப்ளிகேஷன் பார்த்துடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி நீங்கள் செட் பண்ணணும், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜுவாலஜி, மரைன் பயோடெக்னாலஜி, மரைன் பயாலஜி படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். குட் லக்.